ரணிலை புகழ்ந்த மஹிந்த நாட்டு மக்களுக்கு நாமல் வழங்கிய உறுதிமொழி. அதிரடியாக தேர்தல் போடும் தடைகள் கதிகலங்கும் வேட்பாளர்கள். சஜித்திற்காக யாழில் களமிறங்கிய மின்னல் ரங்கா. பொது வேட்பாளரை எதிர்க்கும் வினோ எம்பி. எதிர்காலத்திற்கான போராட்டமே ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி வேட்பாளர் ஆதங்கம். யாழில் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையால் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு. சஜித் அனுரவிடம் உதவி கேட்டேன், ரணில் பகிரங்கம். ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் நெருக்கடியான நேரத்தில் பொறுப்பேற்றார். எனவே நாங்கள் இன்று அவருக்கு ஆதரவளிக்கின்றோம். அன்று மக்கள் வரிசையில் நின்று இறந்தனர். அப்போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை ஒரு வீரனை போல ஏற்றுக்கொண்டார் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எங்களுடைய ஆதரவையும் அவர் கேட்டுக்கொண்டார். விவசாயிகளை மீண்டும் விவசாய நிலங்களுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் உரங்களை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்கினோம். அதனை தடுக்க ஜேவிபிஎனை தடைகளை ஏற்படுத்தினாலும் மக்களுக்கு உர மானியம் வழங்குவதை நாங்கள் நிறுத்தவில்லை. அரசின் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தால் இன்று நாட்டில் அரிசி கூட உற்பத்தியாகியுள்ளது. நமது எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் அரிசியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் உயர்த்தப்படும். விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் எதிர்காலத்தில் 3 முதல் 4 லட்சம் பெறும் வகையில் திட்டங்கள் உருவாக்கப்படும். சர்வதேச சந்தையை இலக்காக கொண்டு அரிசி உற்பத்தியை அதிகரிக்க அடுத்த பருவத்தில் இருந்து ஒரு மூட்டை உரம் 4000 ரூபாவிற்கு வழங்க ஏற்கனவே பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச உரம் வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே தயாரித்துள்ளன. ரணில் விக்ரமசிங்க தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களித்தார். மீண்டும் பரிசோதனை செய்ய எங்களுக்கு நேரமில்லை. இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தை வெற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு எம்மிடம் உள்ளது என்றார். நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு வேலை திட்டமும் தன்னிடம் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் இலக்கு கொண்டவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது அல்ல, இந்த தாய் நாட்டின் மண்ணில் கால்பதிக்கும் பெற்றோர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே நாம் செய்யும் கொள்கைகள். நாங்கள் முன்வைக்கும் திட்டத்தில் இந்த நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த சட்டமும் இல்லை. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் எந்தவொரு வேலை திட்டமும் இல்லை. மக்களின் நலனுக்காக கட்டமைக்கப்பட்ட கொள்கைகள் மட்டுமே உள்ளன என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம். இந்த நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்தில் இருந்தது என்றார். தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக விநியோகிப்பதற்காக ஊர்வலங்கள் அல்லது ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் போது இசைக்கருவிகள் மற்றும் காட்சி பலகைகள் பயன்படுத்தக்கூடாது எனவும் தேர்தல் காலத்தில் அரசியல் செய்திகள் மற்றும் கட்டுரைகள் விளம்பரங்கள் போன்றவற்றை அரசு அல்லது அரசு நிறுவனங்களின் செலவில் வெளியிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சிகளும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் போன்ற எந்த ஒரு நிறுவனத்திலும் வாக்கு கேட்கவோ துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவோ விளம்பர பலகைகளையோ அல்லது விளம்பரங்களையோ காட்டவோ கூடாது என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து நுவரெலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் என தெரிய வருகின்றது. ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ரங்கா வருவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதை அடுத்து யாழில் களமிறங்கியுள்ளார். இதன்படி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வடக்கு மாகாண இணைப்பாளர் உமா சந்திரா பிரகாசுடன் இணைந்து சஜித் பிரேமதாசவிற்கான பிரச்சார பணிகளில் ஸ்ரீரங்கா ஈடுபட்டுள்ளதாக யாழ் செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆயினும் தேர்தல் முடிந்ததன் பின்னர் கொழும்பிற்கு வந்து சஜித் பிரேமதாசவுடன் கட்சி பணிகளை முன்னெடுக்க அவர் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அத்துடன் வடக்கில் உமா சந்திர பிரகாஷ் யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசவிற்கான பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் ரங்காவின் பிரசன்னம் அவரது வேகத்தை குறைத்துள்ளதாகவும் அந்த செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தமிழ் பொது கட்டமைப்பினர் திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை தேர்தல் முடிவுகள் நிச்சயம் உணர்த்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோகரதலிங்கம் தெரிவித்துள்ளார். முன்னர் நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த கட்சியாக லெரோ வேறு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த முடிவில் மாற்றமில்லை. பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை. அவருக்கு ஆதரவில்லாத நிலைப்பாடு அங்கத்துவ கட்சி உறுப்பினர்களிடத்திலும் உள்ளது, எமது கட்சி உறுப்பினர்களிடத்திலும் இருக்கின்றது. கட்சி எடுத்த முடிவு சரியோ தவறோ என்பதற்கு அப்பால் தனிப்பட்ட ரீதியிலே இந்த முடிவோடு நான் இணங்கவில்லை. மக்களால் விரும்பப்படுகின்ற மக்கள் தேர்ந்தெடுத்த முடிவாக இதனை நான் கருதவில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் நிச்சயமாக கொடுக்கும். குறிப்பாக தேர்தலில் நிற்கும் 3 வேட்பாளர்களின் பெயர்கள் மக்கள் மனங்களிலேயே இருக்கின்றன. மக்கள் தீர்க்கமான சரியான முடிவை எடுப்பார்கள். பெரும்பான்மையான மக்கள் எடுத்த முடிவிற்கு ஆதரவாக நானும் செயல்படுவேன்.
அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் எதிர்காலம் எப்பொழுது போராடுவதற்கு தகுதியானது என தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் ஜார்ஜியாவில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட அவர் பலவித கருத்துக்களை கூறியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி போராட்டம் அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கானது என்றும் எதிர்காலம் எப்போது போராட தகுந்துள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார். இன்னும் 68 நாட்கள் உண்மையை பேச நாங்கள் இங்கு வந்துள்ளோம். நாங்கள் கீழ்நிலையில் இருந்து ஓடுகிறோம் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒன்று. எங்களுக்கு முன்னால் சில கடினமான வேலைகள் உள்ளன, ஆனால் நாங்கள் கடின உழைப்பை விரும்புகின்றோம். கடின உழைப்பு உங்கள் உதவியால் இந்த நவம்பரில் வெற்றி பெறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடுமையான சண்டைகள் எனக்கு புதிதல்ல. நான் ஒரு நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தேன். துஷ்பிரயோகத்தை எதிர்கொள்ளும் முதியவர்களுக்காகவும் நின்றேன் எனவும் கமலா ஹாரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையால் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது பதுளையை பிறப்பிடமாகவும் பாரதி வீதி வட்டுக்கோட்டையை வசிப்பிடமாகவும் கொண்ட வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் பெரியசாமி திவாகரன் என்ற போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபருக்கு நேற்றைய தினம் இரத்தவாந்தி ஏற்பட்டதை அடுத்து மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் ஈரலில் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையால் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேடைகளில் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்கும் பொருளாதார கணக்கு தெரியாத தலைவர்கள் ஜனாதிபதி பதவிக்கு தகுதியற்றவர்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க அதனை முறையாக முகாமித்துவம் செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் சலுகைகளை வழங்கி வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி தமக்கும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் திரண்டிருந்தனர். ஹம்பாந்தோட்டைக்கு இதற்கு முன்னர் வந்தபோது எனது மேடையில் இப்போதிருக்கும் அமைச்சர்கள் இருக்கவில்லை. எமக்கு ஆதரவளித்த பலர் அவரை அன்று ஜேவிபியினர் கொன்றுவிட்டனர். 2022ஆம் ஆண்டில் நான் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தேன். அனுர சஜித்திடம் உதவி கேட்டேன். அவர்கள் அனைவரும் என்னை வீழ்த்திவிட்டு செல்ல முற்பட்டனர். நாம் ஏற்படுத்திய நிலைமை தன்மையை பாதுகாக்கவே மீண்டும் போட்டியிடுகின்றேன். அன்று நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி முற்றாக சரிந்து கிடந்தது. அன்று விவசாயிகளுக்கும் உரம் தேவைப்பட்டது. அதனை பெற்றுக் கொடுக்க வழி செய்தேன். சுற்றுலாவை பலப்படுத்தினோம். அதற்கு உதவிகளை வழங்கிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்றார்.